என்னைக்காவது உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்ககிட்ட நீங்களே பேசியிருக்கீங்களா? ஏன் எல்லாமே மாறிடுச்சு? நம்ம கூட சுத்திட்டு இருந்த கேங் இப்போ நம்ம கூட இல்ல. க்ளோஸா பேசின சில பேரு இப்போ டெக்ஸ்ட் கூட பண்றது கிடையாது. முதல்ல இது தனிமை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வலிக்கும். ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா, இது உங்க லைஃபோட ஆட்டோமேட்டிக் ஃபில்டரிங் சிஸ்டம். குப்பைய வச்சுக்கிட்டு கோயில கட்ட முடியாது. அதே மாதிரி தான் டாக்ஸிக் தாட்ஸ் அண்ட் ராங் பீப்பிள வச்சுக்கிட்டு ஒரு நல்ல லைஃபை பில்ட் பண்ண முடியாது. இது உங்க லைஃபோட செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ். சத்தம் நம்மளை சுத்தி எப்பவும் சத்தமா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடைய சிரிப்பு, பாயிண்ட்லெஸ்ஸான பார்ட்டிஸ், சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷனுடைய சவுண்ட். இந்த சத்தத்துக்கு நடுவுல நம்மளுடைய வாய்ஸ் நமக்கே கேட்காம போயிடுது. பட் சடனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த நாய்ஸ் எல்லாமே நின்னு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால்ஸ் வராது. எந்த ஒரு பிளான்லயும் நம்மளை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அப்போதான் நமக்கு ஒரு பயம் வரும். am I losing everyone? நோ, நீங்க யாரையும் லூஸ் பண்ணல. யூ ஆர் ஜஸ்ட் கெய்னிங் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி அந்த சைலன்ஸ் பத்தி தான். அருண்னு ஒரு பையன். அவனுக்கு 25 வயசாவது. அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசு. எப்பவுமே அவன் கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அருணுக்கு அவனுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சு. அவனுக்கு லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான், மச்சான் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கேன். இல்ல லைக் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பதில் என்னன்னா, டேய் உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலைலாம்? லைஃபை சில் பண்ணுடா. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அருணுக்கு புரிஞ்சது அவன் growthக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே தடையா இருக்குன்னு. அருண் மெல்ல மெல்ல ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சான். வீக்கெண்ட் பார்ட்டிக்கு நோ சொன்னான். அன்னெசரி காசிப்ஸை அவாய்ட் பண்ணான். ஸ்லோவா கால்ஸ்லாம் கட் ஆச்சு. இன்ஸ்டாகிராம்ஸ்ல டேக் நின்னு போச்சு. டேய் இந்த அருண் சீன் போடுறான்டா அப்படின்னு அருண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருணுக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. அருணுடைய அந்த தனிமையில தான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. அருணுடைய மைண்ட் கிளீன் ஆக ஆரம்பிச்சது. அருணை சுத்தி இருந்த சத்தம் இப்ப எல்லாம் அமைதியான மாதிரி ஒரு ஃபீல். அவனுடைய கோல்ஸ் அவனுக்கு கிளியரா தெரிஞ்சுச்சு. அப்புறம் ஒரு நாள் அருண் ரியலைஸ் பண்ணான், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதெல்லாம் அருண் பண்ண விஷயம் கிடையாது. லைஃபே அருண் கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியே அனுப்பிடுச்சு. ஏன் தெரியுமா? யூ கான் ஃப்ளை ஹை வித் ஹெவி பேக்கேஜ். லைஃப்ல நடக்கிற growth எப்பவுமே நமக்கு பெயின் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் லைக் அ சர்ஜரி. உங்களுடைய growthக்கு தடையா இருக்கிற கேன்சரியஸ் தாட்ஸ் அண்ட் பீப்புளை லைஃப் ரிமூவ் பண்ணும்போது அதோட வலி உங்களுக்கு தெரியும். நீங்க தனியா நின்னுட்டு இருக்க அந்த டைம் தான் உங்களுடைய கோல்டன் பீரியட். அந்த டைம்ல தான் உங்களுடைய மைண்ட் செல்ஃப் கிளீனிங் மோடுக்கு போகும். பழைய கவலைங்க, டாக்ஸிக் மெமரிஸ், நான் யாருக்கும் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிற தாட்ஸ், இது எல்லாம் மெல்ல மெல்ல கரையும். லோன்லினஸை பயத்தோட பார்க்காதீங்க. அதை ஒரு கிளீனிங் ப்ராசஸா பாருங்க. உங்க சர்க்கிள் சிறுசாகுதுன்னா உங்களுடைய வேல்யூ பெருசாகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ். லைஃப் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஸ்பேஸ்ல உங்களோட ட்ரீம்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்க லைஃப்லயும் இது மாதிரி யாராச்சும் ஃபில்டர் ஆகியிருக்காங்களான்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ரீட் யுவர் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டியை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, keep growing, keep cleaning your mindset. Don't forget to subscribe. அதுதான் நம்ம கம்யூனிட்டி growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Stay positive.